ஜெய் கணேஷா. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி அன்னையை போற்றி. அஸ்ட்ரோமன் தேர்டை மூலமாக அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தீர்க்க சுமங்கலி நோன்பு, சத்தியவான் சாவித்திரி நோன்பு, காரடியான் நோன்பு, இதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஜோதிட ரீதியான கோள்களுடைய சுழற்சிக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு தமிழர்களுடைய பண்பாட்டிலே, இந்துக்களுடைய பண்பாட்டிலே ஒவ்வொரு பண்டிகைக்கும் மிக நெருங்கிய தொடர்பானது இருக்கின்றது. அதுதான் சிறப்பம்சம். சூரியன் பிரகாசிக்கின்ற அந்த ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு மாதத்திலும் அவ்வளோ அழகான பண்டிகைகள் வரும். அந்த ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப அந்த பண்டிகைகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் வாழ்க்கையினுடைய உன்னதமான வாழ்விற்கும் ஒரு நல்ல ஒரு வழி தடமாக இந்த ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு முன்னோர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. அதே போலதான் பண்டிகை இல்லை அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கை சுபிக்ஷம் கிடையாது. ஒவ்வொரு பண்டிகையுமே மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சுபிக்ஷத்துக்காக அமைகின்ற ஒரு பண்டிகை. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏற்ற வகையில அந்தந்த தெய்வத்திற்குரிய ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடுகின்ற ஒரு தன்மையை நம் முன்னோர்கள், இந்து முன்னோர்கள், தமிழக முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. அந்த வகையில தான் இந்த காரடியான் நோன்பு. மாசியும் மாதமும் பங்குனி மாதமும் இணைகின்ற அந்த காலகட்டம் தான் இந்த காரடியான் நோன்பாக சொல்லப்படுகின்றது. மேஷ ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலம் சித்திரை மாதமாக கணக்கெடுக்கப்பட்ட அந்த மாதம்தான் தமிழ் வருட பிறப்பாக ஜோதிட ரீதியாக பல்லாயிரம் ஆண்டுகளாக அதுதான் பின்பற்றப்படுகின்றது. வருடம் சங்க காலத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா மேடம் முதல் மீனம் வரை, சித்திரை முதலாக பங்குனி வரையில்தான் இந்த தமிழ் மாத பிறப்பானது, தமிழ் வருட பிறப்பானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே மேஷ ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் சித்திரை மாதம், ரிஷப ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் வைகாசி மாதம், மிதுன ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் சித்திரை, வைகாசி, ஆனி. அதே காலத்திலே கடக ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் ஆடி மாதம். சூரியன் பிரவேசிக்கின்ற காலம் ஆடி மாதம். அதே போன்று ஆவணி மாதம் சிம்ம ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் புரட்டாசி. கன்னி ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் ஐப்பசி. துலா ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் துலாஸ்தானம்னே சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கடலாடுதல் ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷம். துலாத்தில் சூரியன் இருக்கின்ற காலகட்டத்திலே கடலாடுதல் என்பது பல பாவங்களை போக்கும் என்று சொல்வாங்க. துலாஸ்தானம் ஐப்பசி மாதம் ஸ்தானம். அடுத்ததாக ஐப்பசிக்கு அடுத்ததாக கார்த்திகை மாசம் விருச்சிக ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம், தனுசு ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் மார்கழி மாதம், மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம், அடுத்ததாக மாசி, தை, மாசி, இந்த மாதிரி மார்கழி மாதம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தனுசு ராசி, மகர ராசி. இந்த இடம் மட்டும் பார்த்துக்கோங்க. தனுசு ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் தை மாதம், மகர சங்கராந்தி. அடுத்ததாக மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் மாசி மாதம். மாசி மகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷம். ஏனென்றால் மக நட்சத்திரம் சிம்மத்துடைய ராசியில இருக்கு, சூரியனுடைய ராசி வீட்டில் இருக்கின்றது. அதனால மாசிக்கும் மகத்துக்கும் சூரியனுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது மீன ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் பங்குனி. மேடம் முதல் பங்குனி வரை 12 ராசி, சித்திரை முதல் பங்குனி வரை 12 மாதங்கள்.
இதுதான் தமிழ் மாத பிறப்பு. எவ்வளவு அழகான காலக்கணிதத்தை முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதே அமைப்புல தான் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது 0 பாகையிலிருந்து 30 பாகை, 30லிருந்து 60 பாகை மேஷம், ரிஷபம் என்று அடுத்தடுத்தாக வந்து 330 பாகையிலிருந்து 360 பாகை மீனராசியில சூரியன் முடிவடைகின்றது. இந்த 0 முதல் 360 டிகிரி 360 பாகைக்குள்ள சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டம் முன்னோர்கள் எப்படி வகுத்து கொடுத்தார்களோ அதுதான் இன்றைக்கு அறிவியல் அடிப்படையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்ன ஒரு விந்தை! ஜோதிடத்தில் ஒரு விஞ்ஞானத்திற்கு ஒரு அழகிய விஞ்ஞானம் பாருங்க. அந்த வகையில மாசியும் பங்குனியும் கூடுகின்ற காலகட்டம். சூரிய பகவான் மாசி மாதத்துல மகர ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கின்ற அந்த காலகட்டம் தான் மாசி பங்குனி கூடுகின்ற காலகட்டம் தான் காரடைய நோன்புக்குரிய காலமாக சொல்லப்படுகின்றது. மார்ச் 14ஆம் தேதி பங்குனி 1 அன்று ஏறக்குறைய திருக்கணிதம் பிரகாரம் 12:30 மணி அளவில் சூரிய பகவான் மீன ராசியில் பிரவேசிக்கின்றான். பங்குனி மாதம் தொடங்குகின்றது. அதற்கு ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பூஜையை ஆரம்பித்து பங்குனி கூடுகின்ற நேரத்தில், மாசி பங்குனி கூடுகின்ற நேரத்தில் இந்த நோன்பு கயிறை கட்டிக்க வேண்டும். இந்த நோன்பு கயிறு எதற்காக? இந்த நோன்பினை சாவித்திரி அம்மையார் எடுத்துதான் அந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெற்றாங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன், தீர்க்க ஆயுளோடு கூடிய கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், திருமணமான பெண்கள் சுமங்கலியாக என்றும் வாழ வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கின்ற கேதாரி கௌரி விரதம் போன்றதான் இந்த காரடையான் நோன்பு விரதம். இந்த நோன்பினை சாவித்திரி அம்மையார் தொடர்ச்சியாக பின்பற்றி வருகின்ற காலகட்டத்துல தான் மாசி மாதம் நேரத்துல தர்மராஜாவால சத்தியவான் ஆகிய அவருடைய கணவர் எடுத்து செல்லப்படுகின்றார். மிகப்பெரிய பதிவிரதை இல்லை சாவித்திரி அம்மாக்கு. அந்த தர்மவான் செல்லுகின்ற பாதையும் கணவன் உயிரானது செல்கின்ற பாதையும் அவளுக்கு தெரிகிறது. பின்னாடியே தொடர்ந்து செல்கின்றாள். தர்மராஜாவிடம் மன்றாடி தன்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை கேட்கின்றாள். அவர் எதற்கும் சலனம் இல்லாமல் செல்கின்றார். தர்மராஜால தர்மம். அந்த காலகட்ட நேரத்துல இந்த மாசியும் பங்குனியும் கூடுகின்ற காலம் வருகின்றது. அந்த நேரத்திலும் காட்டுல களிமண்ணால அடை செய்து அங்கிருக்கின்ற இலை தழைகள் பூக்களை எல்லாம் பறித்து அந்த மண்ணிலேயே பிள்ளையாரை செய்து சிவன் பார்வதியை நினைத்து அர்த்தநாரீஸ்வரர் போல உமையம்மைக்கு தன் பாகத்திலேயே இடம் கொடுத்த அந்த அர்த்தநாரீஸ்வரை வணங்கி நித்திய சுமங்கலியை எண்ணி வழிபட்டு உருகாத வெண்ணையும் ஓரடையால் செய்த நோன்பும் ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாது இருக்க வேண்டும் என்ற நோன்பினையும் நோற்று பின்பு திரும்பவும் தர்மராஜாவை தொடர்ந்து அவர் லோகத்துக்கு செல்கின்ற பாதையில் பதிதீரதையான சாவித்ரி தொடர்கின்றார். பொறுத்து போய் யம தர்மராஜா, அம்மா என் லோகம் வந்து விட்டது, உன் கணவனை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, உனக்கு வேண்டிய வரம் தருகிறேன், பதிவிரதையே பத்தினியே, உன்னை மீறி போக என்னால் முடியவில்லை, உன் பத்தினித்துவம் என்னை தடுக்கிறது, நீ வேண்டிய வரத்தை தருகிறேன், நீ பூலோகம் சென்று வாழ்வாயாக என்று சொல்கின்றாள். அந்த நேரத்திலே சாவித்திரி அம்மையார் அழகான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வரத்தை கேட்கிறார். எனக்கு ஒரு மகன் ஜனித்து குழந்தை பேரு உண்டாகி நானும் என் கணவனும் என் குழந்தையும் என் மாமனார் மாமியாரை பெற்றோரை போல பாவித்து அவர்களை நீடூழி வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் ரசித்து வாழ வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறார். மெய் செலுத்து போகிறார் தர்மராஜா. மாமனார் மாமியாரை பெற்றோரை போல மதித்து வாழ்கின்ற அந்த நீடித்த வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிறாயே, உனக்கு குழந்தை பேருக்காக கேட்கிறாயே, இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு உள்ளத்திற்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அந்த அடிப்படையிலே நீ கேட்ட வரத்தை தருகிறேன் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு தர்மவான் சத்தியவானோடு செல்கின்றார். அப்பொழுதுதான் திரும்பவும் சாவித்து தொடர்கிறார். என்னம்மா, நீ கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேனே, ஏன் இன்னும் என்னை தொல்லை செய்கிறாய் என்று. அப்பொழுதுதான், நீங்க கேட்ட வரத்திற்கு ஆன பதிலை கொடுத்து விட்டீர்கள், ஆனால் அதற்கான வரத்தை செயல்படுத்தவில்லையே என்று சாவித்திரி கேட்க, அப்போதுதான் அவருக்கு உரைக்கிறது, எனக்கு குழந்தை வேண்டுமென்றால் என்னுடைய கணவன் உயிருடன் வேண்டும் அல்லவா,
கணவன் இருந்தால் தானே எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். அந்த புத்திரபாகியம் கிடைத்தால் தானே என்னுடைய பெற்றோர் போன்று மாமனார் மாமியாருக்கு நான் சேவை செய்யும் போது அப்படின்னும் போது இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகி ஜனனத்தையும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை நம்மை புறக்கின்ற அந்த ஜனன மரண காலத்தில் நினைக்கின்ற ஆதிபராசக்தியும் ஆதிசிவனையும் தர்மவான் வேண்ட அவர்கள் அங்க காட்சி அளிக்கின்றார்கள். சத்தியவான் சாவித்திரி இருந்த நோன்பும் அதுதானே. பார்வதி சமேத பரமேஸ்வரன் காட்சி அளிக்கின்றார். தர்மராஜா, நீ கலங்காதே, உன் தர்மத்தின் வழி நீ செல்வாயாக. இந்த பத்தினி விரதத்தினுடைய பலனாக நீ கொடுத்த வரத்திற்கு நாங்கள் பலன் அளிக்கிறோம் என்று சொல்லி சத்தியவானுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறார்கள் பார்வதி பரமேஸ்வரர். சத்தியவான் உயிர் பெற்று மீண்டும் இறைசக்தி இறைவனை வணங்கி தர்மவானை வணங்கி மீண்டும் பூமியில் வந்து சத்தியவான் சாவித்திரி வாழ ஆரம்பிக்கிறார். பிள்ளை பெறுகிறார். கணவன் மனைவியாக இருந்து பிள்ளையோடு குடும்ப சகிதமாக மாமனார் மாயரை தாய் தந்தை போல் பேணி காக்கின்றார். இது போன்ற வாழையடை வாழியாக வம்சம் வர வேண்டும், கணவன் நீடித்த ஆயுளோடு இருக்க வேண்டும், பிள்ளைகள் நீடித்த ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நோன்பு தான் காரடையான் நோன்பு. என்றைக்கு சத்தியவான் சாவித்திரி அந்த நோன்பினை எடுத்து தன் கணவனை மீட்டதின் காரணமாக அந்த நோன்பிற்கு சாவித்திரி நோன்பு என்று பெயர் சூட்டப்பட்டது. சிறந்த பதிவிரதையாவதற்கு சாவித்திரியை தான் ஒரு உதாரணமாக சொல்வாங்க. அப்பேற்பட்ட சிறந்த பதிவிரதை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த காரடியான் நோன்பு. அரிசியை உடைத்து அரையும் புறையுமாக அந்த மாவாக அரிசி நொய்யாக அந்த பதத்துல செய்து வறுத்தெடுத்த அந்த அரிசியில அடை தட்டி வெள்ளத்தை பிசைந்து வெள்ளை அடையாகும், உப்பு பச்சை மிளகா கடுகெல்லாம் தாளிச்சு கொட்டி வெள்ளை உப்பு அடையாகும் செய்து அடுத்ததாக வெண்ணெய் அதன் மேல் வைத்து வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோட மஞ்சக்கிழங்கு களிப்பாக்கோட பூ பழத்தோட தேங்காயோட அந்த விரதத்தை நோன்பு கயிறை சரட கட்டிக்கணும். அது வரைக்கும் பதிவிரதைகள் எந்தவித ஆகாரமும் இல்லாம விரதத்தை கடைபிடித்து நோன்பு முடித்து விட அந்த அடைய தான் அவர்கள் அன்றை பொழுது உணவாக எடுத்துக்கொள்ளணும். இதுதான் காரடையான் நோன்போட விரத மகிமை. யாரெல்லாம் இந்த காரடையான் நோன்பை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் வரும். நிறைய பேருக்கு தாலி பாகியத்துல இருக்கும், காலசர்ப தோஷம் இருக்கும், தாலி தோஷம் இருக்கும், சுக்கர தோஷம், கலத்திரகாரகன் தோஷம் இருக்கும், மாங்கல்ய தோஷம் இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கும், ராகு கேதுவோட அந்த சர்ப தோஷங்கள் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாங்கல்ய பலம் குறையும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கின்றதோ, மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த கேதாரி கௌரி விரதம், காரடையான் நோன்பு போன்ற விரதத்தை மேற்கொண்டு அந்த நோன்பனை கடைபிடிக்க அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் வரும் என்பதுதான் நம்ம முன்னோர்கள் பண்பாடாக நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அத்தகைய தீர்க்க சுமங்கலி வரைகின்ற ஒரு தன்மை தான் இந்த காரடையான் நோன்பு. சூரிய பகவானை மையமாக கொண்டுதான் அந்த சூரியனுடைய பாதையில நீள்வட்ட பாதையில் தான் பூமி முதலாக மற்ற அத்தனை கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சூரியன் அருள் இருந்தால்தான் இந்த உலகமே ஜீவிக்க முடியும். ஒரு நாள் ஒரு மாதம் சூரியன் உதிக்கவில்லை என்றால் அவ்வளவுதான், பூஞ்சை பிடித்து உலகமே பலவித நோய்களுக்கு ஆட்பட்டு சீரழிஞ்சிடும். அதனால்தான் சூரிய பகவான் தான் பிரத்யட்ச கடவுள், நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடவுள். யாரெல்லாம் சூரியனை வணங்குகின்றாரோ அவர்களுடைய நாடெல்லாம் வளமாக இருக்கும். இலக்கியங்களை கூட பார்த்தீங்கன்னா சூரியனை இறைவனை இணையாக சூரியனை தான் சிவனாக எடுத்துக்கொள்வார்கள். அதே போல மன்னனை சூரியனாக ஒப்பிடுவார்கள். சிலப்பதிகாரத்தை கூட ஞாயிறை போற்றுதும் தான் இளங்கோவடிகள் ஆரம்பிப்பார். திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும். இந்த மாதிரி பஞ்சபூதங்களை மையமாக கொண்டது இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு. பண்டைய தமிழர் மரபும் அதுதான். அந்த காலம் முதல் கொண்டு ஜோதிடத்தினுடைய வல்லுநராக இருந்து ராசி மண்டலத்துல வானவெளியிலே கோள்கள் இயங்குகின்ற பாதைகள், நட்சத்திரங்கிற பாதையில இருக்கின்ற அமைப்பை வைத்து கொண்டு நம்ம முன்னோர்கள் நம்ம வகுத்து காட்டி நம்ம வாழ்வியலுக்குரிய ஒரு பண்டிகைகள் எடுத்து கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அன்றைக்கு குருவாரம்
வியாழக்கிழமை மார்ச் 14ஆம் தேதி பங்குனி 1 ரொம்ப சுபமாக சொல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட 11:15 12:15, 12:15 1:15 இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 12:15 1:15 சனீஸ்வர பகவானோட ஓரை, 11:15 12:15 வரைக்கும் சந்திர பகவானோட ஓரை. வியாழக்கிழமையும் சந்திரனும் ஓரையும் இணைந்திருக்கும் போது குரு சந்திர யோகமாக கிடைக்கிறது, ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் அந்த நோன்பு கயிறு எடுத்து கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அந்த மாசி சரடு பாசி படரும்னு சொல்லுவாங்க. சில பேர் அன்றைக்கு அந்த தாலி சரடியும் அந்த ஆதிபராசக்தி அண்ணனை நினைத்து, தீர்க்க சுமங்கலியை நினைத்து, சாவித்திரி பதிவிரதையை நினைத்து தாலி சரடியை கூட முதல்லையே தயார்படுத்தி கொண்டு மஞ்சக்கிழங்களை கட்டிண்டு அந்த மாசியும் பங்குனி கூடுகிற நேரத்தில் அந்த தாலிச்சரடையும் கட்டி கொள்வார்கள். ஏன்னா மாசியிலே தாலிச்சரடை கட்டி கொண்டால் பாசி படரும், பல வருஷங்கள் அவர்கள் அந்த தாலியில பாசி படரும்ன்ற அளவுக்கு வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். வியாழக்கிழமை குருச்சந்திர யோகமாக இருக்கின்றது. குரு பார்வை இருந்தாலே கோடி நன்மை என்று சொல்லப்படுகின்றது. குரு நன்னாளிலே இந்த காரடையான் நோன்பு வருது, ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு. அதுவும் சந்திரனுடைய ஓரையில கட்டி கொண்டால் ரொம்ப ஒரு அற்புதம். குருச்சந்திர யோகத்தோடு இருக்கின்ற ஒரு அமைப்பு, அது ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதே போல அந்த நோன்பு கயிறு கட்டுவதற்கு முன்பாக மாசிச்சடரு பாசி படரும்னு சொல்றோம்ல, அன்னைக்கு அந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னா இருப்பதற்கு காரணமாக திங்கக்கிழமை மார்ச் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 10:30 11:30க்குள்ள பஞ்சாங்கத்துக்கு ஏற்ப, பாம்பு பஞ்சாங்கமாக இருக்கட்டும், திருக்கண்ணம் பஞ்சாங்கமாக இருக்கட்டும், பிரதம முடியறது, அப்புறம் திதியை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ராகு காலம் யமகண்டம் கழித்து ஒரு 12லேருந்து 12:15 1:15 திங்கக்கிழமை கூட நீங்க தாலிச்சரடை நீங்க மாத்திக்கலாம். திங்கக்கிழமையே தாலிச்சரடு மாசி சரடு திங்கக்கிழமை 11ஆம் தேதி மார்ச் 11 மாத்திக்கலாம். காரடையான் நோன்பு மார்ச் 14. அதுக்கு முன்பாக தாலிச்சரடை திங்கக்கிழமையை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அவர்களுடைய குடும்ப பாரம்பரியம், அவர்கள் முன்னோர்கள், உங்க வீட்டில் இருக்க பெரிய தாய்மார்களுடைய அந்த வழிகாட்டுதலோட உங்க பரம்பரையில எது பின்பற்றுகிறார்களோ அந்த பெரியோர்கள், மூத்தோர் சொல் கேளுன்னுவாங்க, அவர்களையும் ஒரு முறை நீங்க ஆலோசித்து இந்த காரடை நோன்பை கடைபிடிங்க. சுக்கிர பகவானுடைய கலத்திரகாரகன் திருமணக்காரகனுடைய அருள் கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் திருமணக்காரகன், கலத்திரக்காரகன். அன்றைக்கு நீங்க சுக்கிர பகவானை நினைத்து நீங்க இந்த விரதத்தை நீங்க கடைபிடித்து சரடு தாலிச்சரடு நோன்பை நீங்க கட்டிக்கலாம், மாங்கல்ய நோன்பை செய்யலாம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்தி சாய்கின்ற நேரத்துல பஞ்சமுக விளக்கேற்றி பூஜை செய்து அன்றைக்கு அருகில் உள்ள அம்பிகையுடைய சந்நிதியை சென்று கணவன் மனைவி குடும்ப சகிதமாக சென்று அம்பிகைக்கு அவர்களோட வசதிக்கேற்ப அர்ச்சனை செய்யலாம். அபிஷேகம் செய்து புடவை சார்த்து வழிபட உங்களோட வசதிக்கேற்ப நீங்க அன்றைக்கு சாயங்காலம் பூஜை செய்து அன்றைக்கு அந்த அம்பிகையினுடைய திருக்கோயில்கள் சென்று, ஈசனுடன் இணைந்திருக்கின்ற அந்த அம்பிகையுடைய திருத்தலம் சென்று அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுதல் சால சிறந்தது. யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக மாங்கல்ய தோஷம் இருக்கின்றதோ, காலசர்ப தோஷம் இருக்கின்றதோ, செவ்வாய் தோஷம் இருக்கின்றதோ, சுக்கிர பகவான் தோஷங்கள், கலத்திர தோஷம் இருக்கிறதோ, அவங்க எல்லாம் இந்த காரடையான் நோன்பை தொடர்ந்து சாவித்திரி அம்மையாரை நினைத்து, பத்தினி தெய்வத்தை நினைத்து, மகா பதிவிரதியாய் இருக்கின்ற பார்வதியுடன் பரமேஸ்வரனை இணைக்கின்ற பார்வதியை நினைத்து யாரெல்லாம் இந்த நோன்பை கடைபிடிக்கின்றோ அவர்களுக்கு தான் தீர்க்க ஆயுள் பெருகும். உருகாத வெண்ணெய் ஓரடியால் செய்த நோம்பு ஒரு காலம் என் கணவன் என்னை பிரியாதிருக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு பிரார்த்தனையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகை சரணிய திரியம்பிகை தேவி கௌரி நாராயணி நமஸ்தே என்று அம்பிகையை நினைத்து அவங்கள் பாதம் பணிந்து சரடை மாற்றிக்கொள்ளும் பொழுது நித்திய சுமங்கலி தீர்க்க சுமங்கலி யோகமானது, மாங்கல்ய தோஷமானது விலகி சர்வ மங்களமும் உண்டாகும். சர்வ மங்களாம்பிகை என்றும் நம் உடன் இருக்க, சர்வ மங்களேஸ்வரன் என்றும் நமக்கு அருள் புரிவதற்காக என்றும் மங்களாம்பிகையுடன் பிராணதீஸ்வரர் உடனுரை திரு மங்களாம்பிகையுடைய அருளோட நமக்கு அன்றைக்கு காரடைய நோன்பு சுப நோன்பு நமக்கு கடைபிடிக்க வேண்டும். அதற்கான ஒரு அமைப்பினை கடவுள் பார்வதி பரமேஸ்வரன் நமக்கு அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே என்று சொல்லி
அந்த ஆதிபராசக்தி அன்னை நமக்கு அந்த நோன்பினை கடைபிடித்து நம் கணவருக்கு தீர்க்க ஆயுளை தர வேண்டும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நீடித்த ஆயுளுடன் கூடிய ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த பிரார்த்தனையுடன் சர்வ மங்களாம்பிகை பிராணதீஸ்வரருடன் இணைந்திருக்கின்ற அம்பிகையை தொழுது பாதம் பணிந்து நல்லொரு பெறுவோமாக. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.